ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1997ஆம் ஆண்டு 24,000. ஆண்டுக்கு 5% மக்கள் தொகை அதிகரித்தால் 2000 ஆண்டு இறுதியில் நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1997 வந்துட்டு ஒரு ஊரில் வந்து மக்கள் தொகை வந்து 24,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வந்துட்டு மொத்த பாப்புலேஷனில் 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 2000 எவ்வளோ பாப்புலேஷன் இருப்பாங்க, அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாப்புலேஷன் சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்க, 1997 24,000 இருக்காங்க அப்படின்னா 5% வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 2000 எவ்வளோ இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்களோ இதை எழுதிப்போம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 100 கூட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இன்க்ரீஸ் பர்சன்ட் போட்டு டிவைடட் பை 100ன்னு போடுவோமா. இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறனால 100 கூட வந்து எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறனால நான் மேலே வந்து 105/100 போட்டாச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 97லேருந்து 2000 அப்போனா என்ன 98, 99, 2000 3 வருஷம் கழிச்சு அப்படி தானே அர்த்தம். அப்போ நான் இதை 3 டைம் போட்டுட்டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 0க்கு வந்துட்டு இந்த 3 0 கேன்சல் பண்ணியாச்சு. திரும்பி இதை 5 டேபிளில் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 21 டைம்ஸ் வருமா. அடுத்து இதை 2 டேபிளில் இதை பண்ணோம் அப்படின்னா 12 டைம்ஸ் வந்துடும். அடுத்து என்ன பண்ணுவோம், திரும்பி இதை 5 டேபிளில் பண்ணால் 20 வரும், இங்கே 21 வரும். திரும்பி 5 டேபிளில் பண்ணால் இது 4 டைம்ஸ், இது 21 வந்துடும். திரும்பி வந்து இந்த 4 இங்கே ஒரு 12 இருக்கா, அப்போ 3 வந்துடும். அப்போ இங்கே இருக்க 3 இந்த 3 21 க்யூப் என்னது நமக்கு 9261. இது கூட 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 27,783. அப்போ 2000 வந்துட்டு எவ்வளோ பாப்புலேஷன் இருப்பாங்க அப்படின்னா 27,783 பேர் இருப்பாங்க. ஓகேயா?